குயில புடிச்சி குண்டில் அடிச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ ஒரு நண்பனுடைய புகைப்படத்தை நெஞ்சில டாட்டுவா குத்துன ஒரே மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாலாஜி சார். ஆனா அந்த பாலாஜி சார விஜய் மதிக்கல. எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டு இருக்கான். அப்ப அவன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு பேசின்னு இருக்கானா? ஒரு கட்சி கிட்ட இருந்தோ இல்ல யாரு கிட்ட இருந்தோ விஜய பிடிக்காதவங்க கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கானா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க ஸ்ரீமன். ஐயோ ஐயோ, என் குடும்பத்துல இப்படி ஒருத்தருக்கு ஆயிடுச்சு, இப்படி பாலியல் வன்கொடுமை ஆக்கி கொலை பண்ணிட்டாங்களே மிஸ்டர் விஜய் சார், நீங்க என்ன உட்காந்துக்கிட்டு செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற வார்த்தைகளை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? திமுக கூட ஒன்னும் அப்படியே இழுத்து போட்டு உங்களை அடிக்கல. அவங்க எதிர்கட்சி வேலைகள்லாம் நீங்க இன்னும் பார்க்கல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. குயில புடிச்சி குண்டில் அடிச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில புடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ ஏங்க சாமி சத்தியமா சொல்றேங்க, விஜய் சார வந்து நம்ம அந்த சட்டசபையில அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு மைண்ட்ல இந்த பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் மோட்ல ஓடிட்டு இருக்கு. ஏன்னா மனுஷன் அந்த சிஎம் சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவரால் இன்னும் அது ஆக்சுவலா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு மேக்ஸ் கிளாஸ்ல தூக்கின்னு போய் உட்கார வச்சா எப்படா இந்த பீரியட் முடியும்ட்டு நம்ம உட்கார்ந்து இருப்போம் பாத்தீங்களா, ஒரு வெறுப்பா. ஏன்னா அந்த டைம்னு பார்த்து ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரான்ட்டு எதனா கால்குலேஷன் போட்டு ஓட்டுன்னு இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சைடு தூக்கம் வரும், ஒரு சைடு காண்டாவும், ஒரு சைடு எப்படா முடியும் இந்த பீரியட்னு வெயிட் பண்ணிருப்போம் பாருங்க. அதே நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் காலைல சட்டசபைக்கு வந்த பிறகு, டே எப்ப தாண்டா என்ன விடுவீங்க, நான் போனோம்டா என் ரூமுக்கு அப்படின்ற மாதிரிதான் உட்கார்ந்து இருக்காரு. இதுவே வந்து நீங்க விஜய் சார் கிட்ட ஒரு பஸ்ஸ கொடுத்துட்டு அந்த பஸ் மேல ஒரு மைக்க நீட்டி வச்சுட்டு எப்பா விஜய் பேசுப்பா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, எங்க விஜய் சார் அவ்வளவுதான் தாஜ் பூட்டு தஞ்சாவூர்னு கிழிச்சு தள்ளி அப்படியே அப்ளாச வந்து அந்த மக்கள் விசில் அடிச்சு அந்த அப்ளாச தெரிக்க விடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீரவசனம் பஞ்சவசனம் பேசுவாப்ல. அங்க மட்டுமா பேசுவாப்லன்னா அதுவும் கிடையாது. நீங்க வந்து சினிமால கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பஞ்சு டைலாக எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி எக்ஸாக்டா டெலிவரி பண்ணுமோ, யார் அடிச்சு பொறி கல்லங்கு பூமி கண்ட தெரியுதோ அவன் தான்டா தமிழ் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சு டைலாக் எல்லாம் சூப்பரா பேசுவாப்ல, சினிமாலையும் பஸ் மேலையும். ஆனா சட்டசபையில வந்துட்டா எங்க அண்ணன் வந்து இப்படிதான் குயில பூடிச்சி குண்டில் அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து இருக்காரு. ஸோ இருந்தாலும் ஓகே, எதனா மனுஷன் போற போக்குல அப்பப்போ கத்துப்பாப்புல. பிகாஸ் எல்லாருமே அங்க ஃப்ரெஷர் தானேங்க. ஸோ ஓரளவுக்கு போக போக கத்துப்பாங்க. வெயிட் பண்ணுவோம்டா, என்னடா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டுதே அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தா சில பீஸுங்க இருக்கு. அதாவது இந்த பீஸுங்களா வாண்டடா, சார் என்னது உங்களுக்கு பேச கண்டென்ட் இல்லையா, கவலைப்படாதீங்க சார், ஐ எம் கிவிங் த கண்டென்ட் சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாஸ்தாங்கமா வந்து விடுறாங்க. அதுல இப்போ சிக்கி இருக்கிற நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீமன். சீமான் இல்லைங்க, ஸ்ரீமன். அதாவது இவரை பத்தி நீங்க படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. இவரை பாத்திருக்கீங்களா இல்லையா? ஒரு ஹீரோ கூட அந்த ரேஞ்சுக்கு பிஹேவ் பண்ண மாட்டாப்ல. ஆனா இவர் வந்து ஹீரோக்கும் மேல பிஹேவ் பண்ணுவாப்ல. பண்ணது என்னமோ ஃபாரின் மாப்பிள்ள அண்ணன் தம்பி அந்த வேஷம் தான். ஆனா ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு நடிப்பானா, இல்ல நான் 1000 ரூபாய்க்கு தான் நடிப்பேன் அப்படின்னு நடிக்கிற கேரக்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சாருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி வந்து ஸ்ரீநாத் வந்து மாண்புமிகு ஸ்ரீநாத்துங்க, சாரி, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டா இருந்து எப்படி எலெக்ஷன்ல போட்டியிட்டு இப்ப அமைச்சரா இருக்காரோ, அந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீமனும் வந்து விஜய் சாருக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு. சமீபத்துல ஸ்ரீமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில தன்னுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மக்களுக்கு புரியுற அளவுல தெரிவிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்ரீமன் வந்து அப்பத்துல இருந்தே விஜய் ஆதரவாளர். விஜய்க்கு வந்து எப்பவுமே குரல் கொடுக்கிற ஒரு நபர். விஜயோட ஒரு தீவிர நட்பு வட்டாரத்துல இருக்கிற ஒரு நபர்.
ஏங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பாலாஜி இருந்தாரு பாருங்க, அந்த பாலாஜி எப்படி விஜய்க்கு வந்து லெஃப்ட் ரைட் ஹேண்டா இருந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டும் காணும் ரைட்டும் காணும்னு செதறிக்கிட்டு எந்த கட்சிக்கு ஓடினாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கிற லட்சிய ஜனநாயக கழகமோ என்னமோ எல்ஜேகே அந்த கட்சியில வந்து போய் சேர்ந்துட்டாரு. அந்த கட்சி யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்முடைய மார்டின் லாட்டரி விப்பாருல, அந்த மார்டினோட பையன் கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சிய ஜனநாயக கழகமோ சம்திங் அந்த கட்சியில போய் சேர்ந்தாரு. ஏன் அந்த கட்சியில சேர்ந்தாருன்னா, விஜய் சார் என்ன மதிக்கல, விஜய் சார் எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, நான் வந்து எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கேட்கல, பட் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷனே இல்லாத மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கு. புசியானதை தான் பார்க்க முடியுது, விஜய் சாரை பார்க்க முடியல, கட்டுப்பாடுகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி. ஏங்க ஏன் நான் இந்த பாலாஜியை பத்தி பேசுறேன் இப்போ, எப்பா சீமனை பத்தி தான்ப்பா நீ பேசணும், ஏன்பா பாலாஜி பத்தி பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க மனுஷன் நீங்க அங்கங்க வந்து டாட்டூ வந்து யாருக்கு குத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சாமியை குத்துவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து தன் பொண்டாட்டி, இல்லைன்னா தன் புருஷன், இல்லைன்னா வந்து தன் அம்மா அப்பா, இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா டாட்டூல குத்துவாங்க. யாரும் தன்னுடைய நண்பர்களை வந்து ஒரு நெஞ்சில டாட்டூவா குத்திருப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை வரலாற்றுல இல்ல. ஆனா நான் பார்த்து ஒரு நண்பனுடைய புகைப்படத்தை நெஞ்சில டாட்டூவா குத்துன ஒரே மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பாலாஜி சார். ஆனா அந்த பாலாஜி சாரை விஜய் மதிக்கலன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்ஜேகே போனாப்ல. அப்புறமா திருப்பி எல்ஜேகேல இருந்து போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து விஜய் சார் எப்போ நம்மள பாப்பாரா, அதாவது எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க இருந்தாப்ல. விஜய் சார் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு தாவி வந்து விஜய் சாரோட கண் பார்வை நம்ம மேல படுமா அப்படின்னு சுத்தின்னு இருக்காரு. பட் ஸ்ரீமன் அந்த கேட்டகரி கிடையாது. ஸ்ரீமன் வந்து அரசியலுக்குள்ள டீப்பா வந்தவர் கிடையாது. அவர் வந்து சினிமா தான், சினிமா வட்டாரமா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு நட்பு, ஒரு வெல்விஷராவே இருந்திருக்காருன்னு பாத்துக்கோங்க. சோ விஜய் அவர்களின் ஒரு வெல்விஷரா இந்த ஸ்ரீமன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஏங்க அது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் அவருடைய சினிமால அவருக்கு என்னென்ன படம் இருக்குது, என்னென்ன பெண்டிங் ஷூட் போயின்னு இருக்கு, இதை பத்தி தான் பேசுறாங்க. இதை பத்தி பேசும்போது அதோடய டிராவல் ஆகிட்டு போயிடும். நீங்க எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க, இப்ப என்னென்ன படங்கள் உங்ககிட்ட இருக்கு, இந்த மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. அதுல வந்து அந்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் அந்த கேள்வி வந்துச்சுன்னா, சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் போய் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. அதாவது சிஎம் ஆன பிறகு இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது, அதாவது இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இவ்வளவு போயிட்டு இருக்கும்போது, சமீபத்துல வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் சார் வந்து தன்னுடைய சினிமா வட்டாரத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணாரு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம சிம்ரன் மேம் போயிருந்தாங்க, ஃபேமிலியோட போயிருந்தாங்க, அப்புறமா ஷாம் சார் போயிருந்தாரு, எஸ்டிஆர் போயிருந்தாரு, அது மாதிரி நிறைய பேர் போயிருந்தாங்க பாத்தீங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமனும் போயிட்டு நம்ம விஜய் சாரை மீட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தார். அதனால அந்த ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு, சிஎம்க்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கா, எதுக்கு இவ்வளவு பேரை அவர் மீட் பண்ணியே ஆகணுமா, கூட ஒர்க் பண்ணாங்கன்னா உங்க எல்லாருக்கும் டைம் ஒதுக்கி அவர் மீட் பண்ணிட்டே இருப்பாரா, நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஊர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரா, இவங்க மீட் பண்ணுவாரா? இப்போ இதை கேட்கறவங்க வந்து ஏதோ ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்க அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குரூப்பா உட்காந்து ரெடி பண்ணி நான் இதை போடுறேன், 4 நாளுக்கு அப்புறம் நீ அதை போடு, நீ இது வந்து சின்ன இப்படி போடுன்னு பேசி போட்டுக்கிற இதுதானே. ஸ்ரீமன் சார் வெளியில எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது விஜய் சார் பாருங்க ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாம, ஒரு முதலமைச்சர்ன்ற உணர்வு இல்லாம உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு ஆங்கர் கேட்கும் போது எங்க அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கணும். இப்போ நார்மலா ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவருக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இல்ல சார், அது ஒதுக்குறது தப்பு கிடையாது, அவருடைய ஃப்ரெண்ட்ஸை தான் பார்த்தாரு, மற்றபடி வந்து அவர் தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகளையும் வந்து காது கொடுத்து கேட்டுதான் இருக்காரு, ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட பேசியிருந்தா இருக்காரு, ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட பேசியிருந்தா இருக்காரு, மக்கள் மேல எவ்வளவு கவனம் செலுத்தணுமோ அவ்வளவு கவனமும் அவர் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாரு சார். அவருக்கான டைம் சின்னதா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாரு தவிர்த்து மற்றபடி ஒண்ணுமே இல்லை சார். அந்த டைம்ல தான் நாங்க போய் பார்த்தோம். எங்க ஜென்டலா இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பத்தி பேசும்போது ஒரு கருத்துன்றதை இப்படிதான் தெரிவிக்கணும். ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு தென்னாவட்டா என்ன தெரியுமா சொல்றாப்புல, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண கூடாதாங்க, இதெல்லாம் இந்த கேள்விலாம் யார் கேட்கிறாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கேள்விலாம் யார் கேட்கிறாங்கன்னா, யாருன்னா சம்பளம் வாங்கிட்டு, ஏங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கேள்விய மக்கள் அவங்களா கேட்கலையாம், யாரோ கொஞ்சம் பேரு சம்பளம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. யார் நாங்களாம் வந்து நாங்களே இந்த கேள்வியை கேட்டோம், நாங்க சம்பளம் வாங்கிட்டு பேசின்னு இருக்கோமா, இல்ல எங்களுக்கு யாருன்னா சம்பளம் தராங்கன்னு உங்ககிட்ட நாங்க வந்து சொன்னோமா, இல்ல உங்களுக்கு தெரியுமா, அப்படி நாங்க யாருக்கிட்ட சம்பளம் வாங்கணும்னா ப்ரூஃபை கொடுங்க மிஸ்டர் ஸ்ரீமன். என்ன மாதிரி எவ்வளவோ யூடியூபர்ஸ் உக்காந்துக்கிட்டு, என்ன மாதிரி எவ்வளவோ
ஏங்க அவன் வந்து அந்த சமூக உணர்வு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அத உடைய எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டு இருக்கான். அப்ப அவன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு பேசின்னு இருக்கானா? ஒரு கட்சி கிட்ட இருந்தோ இல்ல யாரு கிட்ட இருந்தோ விஜய பிடிக்காதவங்க கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கானா? நான் கேட்கிறேன். சொல்லுங்க ஸ்ரீமன், எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு பேசின்னு இருக்காங்களா? ஏங்க இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு தம்பி பரப்பிட்டு போனாரு, உங்களுக்கே தெரியும்ல, அதான் நம்ம சோலார் ஸ்டார் மகேந்திரன். அவர் என்ன சொன்னார்னா, சும்மா என்னங்க எப்போ பாரு கேள்வி 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 கேள்வி. ஏங்க அவர்கிட்ட நீங்க மைக்க தூக்கின்னு போய் எடுத்து வச்சுட்டு கரண்ட் எப்போ சார் வரும்னு கேட்டுனே இருந்தா கரண்ட் டப்புன்னு வந்துருமா? கேள்வி கேட்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, அப்பதாங்க சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த தம்பி அறிவுபூர்வமா பேசிட்டு போனாப்ல. பட் ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவர் சாரி கேட்டனால அவரை நம்ம மன்னிச்சு விட்டுலாம்னு நினைச்சுக்கோங்க. கேள்வி கேட்கிறது ஜனநாயகத்துல ஒவ்வொருவருடைய கடமை, உரிமை. இதே மிஸ்டர் விஜய் அவர்கள் ஒரு நடிகர் விஜயா இருந்திருந்தால் நாங்க ஏங்க அவரை கேள்வி கேட்க போறோம்? ஏன்னா ஒரு நடிகர் விஜயா இருந்தா அவர் யார வேணாலும் மீட் பண்ணிட்டு போட்டோம், சிம்ரனை மீட் பண்ணிட்டோம், சமந்தாவை மீட் பண்ணிட்டோம், யார வேணாலும் மீட் பண்ணிட்டோங்க, நாங்க கேள்வி கேட்க போறது கிடையாது. இப்ப ஏன் அவரை கேள்வி கேட்கணும்னா, இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அவர் ஸ்டேட். சீஃப் மினிஸ்டர் கேட்காம யாரை கேட்பாங்க? ஏங்க பாலியல் வன்கொடுமைன்றது 1-2 நடந்துட்டு இருக்கு, இவர் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு, எல்லாருமே வந்து சம்பளம் வாங்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. ஏங்க கிட்டத்தட்ட சென்னையில மட்டும், சென்னை சரௌண்டிங்க சுத்தி 12-13 இடத்துல ஒரு 24 ஹவர்லயே கேசஸ் ஃபைல் ஆகியிருக்கு. எல்லாமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்க. கும்மிடி பூண்டியில ஒரு கொலை நடந்திருக்கு, பாவம் 3 வயசு குழந்தை. இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொல்லுங்க ஸ்ரீமன், நான் உங்களை கேட்கிறேன், இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பா? ஏன்னா அதே மாதிரிதான் சூலூர்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு, சின்ன பொண்ணு, அதுவும் எல்லாமே வந்து பாலியல் வன்கொடுமாக்கி கொலை செஞ்சிருக்காங்க அந்த 2 பெண்களை. இப்போ 2 பெண்கள் கூட இல்லைங்க, 2 குழந்தைகளை. இதை எதிர்த்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி நேரத்துல, இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய நட்பு வட்டாரங்களை கூப்பிட்டு போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோஸ் சமூக வலைத்தளங்கள்ல வரும்போது கேள்வி கேட்பார்களா மாட்டார்களா? கேள்வி கேட்டா நாங்கெல்லாம் வந்து சம்பளம் வாங்கிட்டு கேள்வி கேட்கறோம்னு அர்த்தமா? அதே மாதிரி அவர் பாயிண்ட் அவுட் வேற பண்ணி சொல்றாரு, இத்தனை கோடி பேர்ல இங்க எங்கேயாவது ஒரு 4 பேரோ இல்ல அங்க ஏதாவது ஒரு 2 தவறோ நடந்ததுன்னா அதை வந்து அவ்வளோ பூதகரமாக்கி அதை ஒரு 250 பேர் போட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி, இப்போ நீங்க சொன்னீங்களே இந்த எதிர்ப்புன்னு சொல்லி, இந்த மாதிரி வெயிட் பண்ணி பிக் பண்ணி போடுறாங்க. எதுக்கு சிஎம் இழுக்கணும், எதுக்கு டேக் பண்ணணுன்றது ஒன்று இருக்கு. சார் நீ பெட்ரோல்ல சேர்றதுக்கெல்லாம் சிஎம் தான் காரணம். இத்தனை கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல எங்கன்னா ஒரு இடத்துல எதனா சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை தூக்கி விஜய் சாரை கேள்வி கேட்டா இதெல்லாம் ஒரு நியாயமா? இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கறாங்கன்னா ஒரு 250 பேர் 300 பேர் கூடி இந்த நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க விஜய் சாருக்கு எதிரா. இதுக்கெல்லாம் விஜய் சார் காரணமாக முடியுமா அப்படின்னு கேவலமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குத்தாம் பாருங்க அந்த மனுஷன். நான் மிஸ்டர் ஸ்ரீமன் நான் கேட்கிறேன், சரி இல்ல பாயிண்டாவே அவரு பாயிண்டாவே கேட்டுக்கிறாருங்க, அவர்கிட்ட நம்ம பாயிண்டாவே பேசணும். நீங்க என்ன சொன்னீங்க, 8 கோடி பேர் இருக்கிற மக்கள் கூட்டத்துல எங்கேயாச்சும் அங்க இங்க ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு விஜய் சார் பொறுப்பான்னு கேட்டீங்களா? இதுவே சம்பவம் உங்க வீட்டில் நடந்திருக்கும் பொழுது விஜய் சார் உட்கார்ந்து கொண்டு யாருன்னா செலிபிரிட்டிஸோட போட்டோ எடுத்து கொண்டிருந்தால் நீங்க சும்மா இருப்பீங்களா ஸ்ரீமன்? கேட்க மாட்டீங்களா? அப்போ உட்காந்துக்கிட்டு பதற மாட்டீங்களா? ஐயோ என் குடும்பத்துல இப்படி ஒருத்தருக்கு ஆயிடுச்சு, இப்படி பாலியல் வன்கொடுமை ஆக்கி கொலை பண்ணிட்டாங்களே மிஸ்டர் விஜய் சார், நீங்க என்ன உட்காந்துக்கிட்டு செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற வார்த்தைகளை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உங்க குடும்பத்திலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டாலும் உங்களுக்கும் சேர்த்து நாங்க கேட்போம், நாங்க குரல் கொடுப்போம். எப்பா என்னப்பா அங்க அப்படி சம்பவம் ஆகியிருக்கு மிஸ்டர் சிஎம், போலீஸே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்ட்டு நாங்க கேட்போம். எங்களுக்கு சம்பளம்லாம் யாரும் தரமாட்டாங்க சார். மிஸ்டர் ஸ்ரீமன், நீங்க வேணா படத்துல ஒரு டைலாக் பேசுறதுக்கோ படத்துல அப்படி ஏஞ்சி நடக்கிறதுக்கோ நடிக்கிறதுக்கோ துட்டு வாங்கலாம், இங்கெல்லாம் எங்களுக்கு துட்டு யாரும் தரமாட்டாங்க. உங்க வீட்லயே இந்த இஷ்யூ நடந்தாலும் எதிர்த்து நாங்க கேள்வி கேட்போம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சம்பளம் வாங்கிட்டு பேசுறாங்க. ஒரு 250 பேர் 300 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சாருக்கு எதிராக ஏற்றட. அந்த குடும்பத்தில இருந்து ஒரு நபரா நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஸ்ரீமன்? அப்படி யோசிச்ச எவனும் இந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்க மாட்டான். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரா யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை
ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு 12 வயசு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும்போது அந்த வீட்டு பெற்றோர்களின் நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? அந்த அம்மா அப்பாவை கொண்டு நினைச்சு பாத்தீங்களா? அதுல 2 குழந்தைகள் செத்து போயிருக்கு. கொடூர கொலைங்க. எங்க கொலையிலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பிரிக்கலாம். சாதா கொலை, கொடூர கொலைன்னு. இப்ப திடீர்னு ஒரு ரேப் நடக்குது, செத்து போறாங்க, அது வேற. எஸ், எல்லாமே தப்பு தான். பட் அதோட எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு நம்ம கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த ஒரு 3 வயசு பொண்ணோ, 10 வயசு பொண்ணோ, இல்ல 12 வயசு பொண்ணோ ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி செதஞ்சி, எப்படி வாய் உடைஞ்சி, கழுத்து திரும்பி, பிறப்புறுப்புலாம் சிதைக்கப்பட்டு இப்படி இறந்தா கொஞ்சம் அந்த பெற்றோர்களின் மன வலிமையை நினைச்சு பாருங்க. இந்த மன வலிமையெல்லாம் நினைச்சு யாரு ஃபீல் பண்ணோம் ஃபர்ஸ்ட்னா, நீங்களோ நானோ கிடையாதுங்க. ஏங்க நம்ம வந்து அத்த மக்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் ஓட்டு போட்டு நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கோம் பாத்தீங்களா, முதலமைச்சர்னு தேர்ந்தெடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அவரு 100% ஃபீல் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பிகாஸ் நம்ம அவரை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவரு உட்காந்துக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கும்போது யாருன்னா கேள்வி கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்க, விஜய் சார் அவர்களுக்கு இப்படி சப்பக்கட்டு கட்டும் சில நட்பு கூட்டங்கள் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் பாலாஜி, ஒருத்தர் தான் மகேந்திரன், இப்போ இவரு ஸ்ரீமன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா காசு வாங்கிட்டு பேசுறாங்க, சும்மாவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு விஜய் சார் பொறுப்பாவாரா? ஏங்க இது என்னங்க கேள்வி நான் கேட்கிறேன். ஏன்னா மே 4க்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் வருது. அதாவது விஜய் சார் ஜெயிச்சதுக்கு அப்புறமா யாருன்னா எதுனா கேள்வி கேட்டா, ஏங்க இதுக்கெல்லாம் விஜய் சார் பொறுப்பாவாரா? எங்கேயோ நடக்கிறதுக்கெல்லாம் விஜய் சார் பொறுப்பாவாரா? ஆனா ஏப்ரல் 23க்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எது நடந்தாலும் திமுக தான் காரணம், மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க. இப்ப பேசிட்டு இருக்கிற இதே கேரக்டர்ஸ் ஏப்ரல் 23க்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொறுப்பு திமுக தான் சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்ரீமன் வந்து என்ன கேட்கிறாருன்னா, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னா கூட உடனே சிஎம் ஜோசப் விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. சார்வால் இதே தான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க 23க்கு முன்னாடி. எங்க எது நடந்தாலும் திமுக காரணம், மு.க. ஸ்டாலின் காரணம். ஏன் உங்க தலைவர், உங்க நண்பர், இப்ப சிஎம்ஆ இருக்கிற திரு ஜோசப் விஜய் கூட விளாத்தி குளத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க. ஏங்க அதை நியாயப்படுத்தவே விரும்பல. எஸ், தப்புதான். விளாத்தி குளத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அதாவது இயற்கை உபாதையை கழிக்க போற இடத்துல ஒரு பாலியல் கொடூரம் நடந்துருச்சு. அவனை உடனே கைது பண்ணிட்டாங்க. அவனுக்கான ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தண்டனையே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி முடிஞ்சே போச்சு. அவனுக்கு தண்டனையே எழுதிட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா அந்த தமிழக அரசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. பட் இவங்க உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க, உங்க தலைவர் விஜயும் உங்க நண்பர் விஜயும் என்ன செஞ்சாரு, இதுக்கு திமுக தான் காரணம். என்ன ஸ்டாலின் சார், தப்பு நடந்த பிறகு தடுக்கிறவன் கிடையாது, தப்பு நடக்காம தடுக்கணும். யார் கேட்டா? மிஸ்டர் ஸ்ரீமன், உங்க நண்பர் விஜய் இந்த வசனத்தை பேசினாரு. தப்பு செஞ்ச பிறகு தண்டனை கொடுக்கிறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ தலைவன் கிடையாது, தப்பு நடக்காமையே பார்த்துக்கணும், அதுதான் தலைவன், அதுதான் முதலமைச்சர், போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு விஜய் சார் கேட்டாரு. இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இப்பயும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்கள ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் கிடையாது. அந்த இன்சிடென்ட்டே நடக்காம தானே நீங்க தடுக்கணும், அதுக்கு தானே நீங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வார்த்தை வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்பக்கட்டு கட்டிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. மத்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்ல. இது என்னன்னா, இந்த மாதிரி நடிகர்கள் வந்து இப்போ ரொம்ப வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீயா எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் யார் செத்தா நமக்கு என்ன அந்த மாதிரி பேசக்கூடாது. ஆக்சுவலா இவங்க குடும்பத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாதான். இப்போ கரண்ட் கட்டு பத்தி மகேந்திரன் பேசினாப்புல இல்ல, கரண்ட் மகேந்திரன் வீட்டுல கட்டா இருக்கணும். இன்வெர்டரோ இல்லாம கஷ்டப்பட்டு தவிச்சு இருந்தா அந்த மகேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட அருமை. அவர் வீட்டுல நான் இன்வெர்டர் இருக்கும், சோ கரண்ட் கட்டானாலும் அவர் வீட்டுல ஃபீலிங் கிடையாது. அதனாலதான் எகத்தாளமா ஒரு பேச்சு பேசுது. அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமனு எகத்தாளமா இந்த மாதிரி எதுனா பேசி எல்லாரும் சம்பளம் வாங்கின்னு இருக்காங்க, ஒரு 250 பேர் 300 பேர் உட்காந்துக்கிட்டு ஃபேக்கா நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு விஜய்க்கு சப்பக்கட்டு கட்டு போறாரு. அதுல உருட்டுலயே மிகப்பெரிய உருட்டு ஒண்ணு உருட்டுனாருங்க ஸ்ரீமனு. என்னன்னா, அந்த ஆங்கர் கேட்கிறாரு, இந்த 1 மாசத்துல விஜய் சார் எடுத்த இனிஷியேட்டிவ்லயே எது நீங்க சூப்பரா பாக்குறீங்க, ரசிச்சு பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னமோ இவர் ஒரு 10-15 இனிஷியேட்டிவ் எடுத்துட்ட மாதிரி. இவர் எடுத்தது ஒரே இனிஷியேட்டிவ், அந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு கையெழுத்து போட்டாப்ல.
அதையும் இறக்கி விட்டாங்க. ஆனா ரிசல்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. படம் ரிலீஸ் மாதிரி ரிலீஸ் ஆச்சு, ஃபிளாப்பும் ஆயிடுச்சு. இவர் என்ன சொல்றாருன்னா, பீச்சுக்கு போகும்போதும் இந்த பார்க்ல போகும்போதும் ஐ சா தி விமன் போலீஸ். சிங்கப்பெண் அந்த இறங்கி அவங்க அந்த அந்த யூனிஃபார்ம்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி see எல்லா பசங்களும் காலையில நம்ம ஜாக் போறோம். அந்த ஒரு ஒரு 20-21 இயர்ஸ்னா நம்ம போகும்போது நம்ம கண்ணெதிரில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். பசங்க 4 பேர் சேர்ந்தா கமெண்ட் சின்ன சின்னதாக அடிக்க தான் செய்வாங்க. இப்போ அது கூட அப்படியே டிசால்வ் ஆகிட்டே தான் வருது. சார் இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கும் பார்க்குக்கும் ஒரு நாள் போனோம் சார். அங்க வந்து நான் உமன் போலீஸை பார்த்தேன். எது இந்த சிங்கப்பெண் படை போலீஸை இவர் பீச்சுக்கும் பார்க்குக்கும் போகும்போது பார்த்தாராம். அதே ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் சார். சார் ஆக்சுவலா அவங்க அந்த ட்ரெஸ்ல வந்து இறங்கும் போது எல்லாரும் பார்த்தாலே பயப்படுறாங்க சார். பயந்து அவங்களுக்கு அந்த மரியாதை தராங்க. அவங்க அந்த இதோட கெத்தோடய நடந்துக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லாம நார்மலா இந்த பீச் பார்க் சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியல, இந்த 21 வயசு பசங்க 23 வயசு பசங்க எல்லாம் ஜாக்கிங் போவாங்க. அப்போ நார்மலா அவங்க கண்ணு முன்னாடி பாடுறது எதனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுவாங்க சார். சார் அது கமெண்ட்ன்றது என்ன, லைட்டா பெண்களை பார்த்தா எதனா ஈவ் டீசிங் பண்ற மாதிரியோ இல்ல கேலி பண்ற மாதிரியோ இல்ல பாக்குற மாதிரியோ ஏதோ ஒன்று அதை தான் மீன் பண்றாரு சார். இப்பெல்லாம் அது அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சு சார், அப்படியே கம்மியாயிடுச்சு. இந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட தாக்கம் அவ்வளவு இருக்கான். நான் இவரை கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில மிஸ்டர் ஸ்ரீமன் உமன் போலீஸை நீங்க பார்த்ததே கிடையாதா பீச் பார்க் சைட்ல? என்னமோ இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் வந்தனாலையும் இப்போ சிங்கப்பெண் அதிரடி படையில இருந்து பெண் போலீஸை போட்டனால மட்டும்தான் நீங்க உமன் போலீஸே பீச்லயும் பார்க்லயும் பாக்குறீங்க. ஏங்க யார் பீச்சுக்கு எப்போ போனாலும் எல்லா கட்சி சார்பாகவும் எல்லா ஆட்சி காலத்திலயும் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி எல்லா காலகட்டங்களையும் பீச் பார்க்ல உமன் போலீஸ் நிறைய போடுவாங்க. பிகாஸ் பப்ளிக் நிறைய பேர் வர இடங்க அது. இவரு சிங்கப்பெண்ணை பார்த்தோம்னா அப்படியே வந்து போடுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்க வந்த பிறகு எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சான். யாருமே யாரையும் டீஸ் பண்றது இல்லையா, யாருமே யாரையும் கலாய்க்கிறது இல்லையா. அப்புறமா இதுக்கு இந்த 12 இடம் சென்னையை சுத்தி மட்டும் 12 இடத்துல அவ்வளவு பாலியல் கேஸ் ஆகியிருக்கு. சரி, இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க அந்த பாலியல் கேசஸ் பத்தியும் பேச வேண்டியதுதானே? அந்த பாலியல் வன்கொடுமையாக்கி கொல்லப்பட்ட குழந்தைகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியதுதானே மிஸ்டர் ஸ்ரீமன்? அதெல்லாம் விட்டுட்டு நண்பர்ன்ற ஒரே காரணத்தால இப்படி சப்ப கட்டுக்கட்ட. ஏங்க உண்மையான நண்பர்னா என்ன தெரியுமா? இப்போ இதே கேள்வி விஜய் சாரே என் க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கட்டான். இப்போ இந்த மாதிரி கொலை நடந்து போச்சு, பாலியல் வன்கொடுமை கொலை நடந்து போச்சுன்னா நான் என்ன தெரியுமா முறைக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? எஸ், இந்த மாதிரி கொலைகள்லாம் ஆக்சுவலா உடனடியா தடுத்தே ஆக வேண்டும். ஒரு நடவடிக்கையை வந்து விஜய் சார் இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து அவர் எஃபர்ட் போட்டு இதெல்லாம் வந்து கேர் பண்ணணும், டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல நண்பன் சொல்லுவான். மிஸ்டர் விஜய் சார், நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இந்த நண்பரு, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உங்களுக்கு துதிப்பாடுற ஆட்களை மட்டும் கூட வச்சுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற ஆட்களையும் கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க எடுக்க போற முடிவுகளை கேள்வி கேட்கிற ஆளுங்களையும் கூட வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கும் மூளை வளரும். அப்பதான் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு உதவுறோம். அது வந்து அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே துதி பாடுற ஆட்களா வச்சுக்கின்னு எல்லாமே வந்து தாஜ் போட்டு தஞ்சாவூர் விஜய் சார் நீங்க நந்து வந்த அழகு, நீங்க உக்காந்த அழகு, நீங்க பேசின அழகு, அதுலயே வந்து மக்கள் எல்லாம் திருப்பி ஓட்டு போட்டுருவாங்க. நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி ஸ்ரீமன் போன்ற நண்பர்களை உங்க கூட வச்சுன்னு இருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் உங்க ஆட்சி மேல இருக்கிற ஒரு நெகட்டிவ இவங்கெல்லாம் உங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஒருத்தனும் சொல்ல மாட்டான். விஜய் சார் சூப்பர், சாமியா பின்னிறீங்க நண்பா, நீங்க எப்படி திரையில பின்னினீங்களோ அதே மாதிரிதான் பின்னிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கூஜா தூக்கிட்டு தான் போவானுங்களே தவிர்த்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு நல்ல இதாவே நட்பாவே இவங்களா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரமா வைங்க. ஏங்க இப்போ எஸ்ங்க, நான் ஏத்துக்கிறேன், டைம் ஃப்ரேம்ன்றது ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுல எனக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஏங்க இப்ப சட்டசபையில நிறைய நிகழ்வு நடக்குதுங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரே பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா திணறி பேசுறாரு, தடுமாறி பேசுறாரு. அவர் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறுறாங்க, திணறாங்க. ஏங்க அதை உக்காந்துட்டு கலாய்க்கிறது என் வேலையே கிடையாதுங்க. ஏங்க திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். இந்த தடுமாற்றங்கள், இந்த எழுத்து பிழைகளோ, வார்த்தை பிழைகளோ, உச்சரிப்பு பிழைகளோ இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும். அதை வந்து எடுத்து போட்டு கலாய்க்கணும்ன்றது என்னுடைய ஆசையே கிடையாது. அன்லஸ் அன்டில் நீங்க மக்களுக்கு எதுனா நல்லது செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான்.
ஏங்க எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா போயிருக்காங்க, எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். இந்த தடுமாற்றம்ன்றது இயற்கை தான். இப்ப நானே கூட போயிட்டு சட்டமன்றத்துல உட்காந்து என்ன பேச சொன்னீங்கன்னா, அவ்வளோ பெரிய தலைகள்லாம் இருக்கும்போது ஆப்வியஸா எனக்கும் ஒரு தடுமாற்றம் வரும். ஸோ அந்த தடுமாற்றத்தை கலாய்க்கணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணுறீங்கன்றது தான் கதை. இந்த மாதிரி சொல்லி தரவங்களா கூட வச்சுக்கோங்கன்ற மிஸ்டர் விஜய் சார். இங்க பாருங்க, உங்களுக்கு டைம் ஃப்ரேம் தரணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு, எதிர்கட்சிக்கு கூட இருக்கு. திமுக கூட ஒன்னும் அப்படியே இழுத்து போட்டு உங்களை அடிக்கல. அவங்க எதிர்கட்சி வேலைகள்லாம் நீங்க இன்னும் பார்க்கல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம தான் இருக்காங்க. சரி, ஒரு கிரேஸ் பீரியட் தருவோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், ஒரு 6 மாசம் இவங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுப்போம். இப்ப பாலியல் வன்கொடுமைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு? எங்க 3 வயசு பொண்ணு இறந்து போச்சு, 10 வயசு பொண்ணு இறந்து போச்சு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஜஸ்ட் ஒரு ட்வீட் போட்டாரு, அவ்வளவுதான். அது கூட போடாம ஒரு எதிர்க்கட்சி தலைவரால இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க மக்களே. கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ ஒரு ட்வீட் கூட போடாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்காம எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவங்க அதுல அரசியல் பண்ணல. ஏங்க எங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, ஒரு குழந்தை இப்படி கொலை செய்யப்பட்டிருக்குன்னா அதை எதிர்த்து அவங்களும் பேசிதான் ஆகணும். பட் அவங்க போராட்டம்லாம் பண்ணலையே ஒண்ணும். ஏன்னா உங்களுக்கான டைம் ஃப்ரேமை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஓகே சைலண்டா இருந்துறாங்க. சரி, ஒன்னும் நம்ம இப்பயே வந்து பொங்கி இது பண்ண தேவையில்ல, பிகாஸ் தே ஆல்சோ நீட் ஸ்பேஸ், தே ஆல்சோ நீட் டைம் அப்படின்ட்டு உங்களை சைலண்டா. ஒன்னு சொல்லிக்கிறேன் மிஸ்டர் விஜய் சார், நீங்களா 2021 ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா காலி ஆயிட்டு இருப்பீங்க. ஏன்னா 2021 மு.க. ஸ்டாலினும் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் தான். ஏன்னா 2021 கொரோனா டைம் பீரியடு, எது எல்லா ஊருமே நாசமாயின்னு போயின்னு இருக்கு. செகண்ட் வேவ் வேற, அதுல நிதி இருந்துச்சா இல்லையா இல்லையா, அப்போ இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதை சமாளிக்கிறதுக்கே டைம் போயிடுச்சு. எது இந்த கொரோனா. அப்ப வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிளட் வேற வந்துச்சு. இந்த கொரோனாவையும் இந்த பெரிய ஃபிளட்டையும் சமாளிக்கிறதுக்கே இவங்களுக்கு தலைவலிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் மக்கள் நலத்திட்டங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாருமே கேட்கலாம், என்னப்பா அந்த பெண்களுக்கு உரிமை தொகை வந்து லேட்டா தானே கொடுத்தாங்க. ஏங்க விடியல் பயணத்தை ஃபர்ஸ்டே கழுத்து போட்டு ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக லேட் ஆச்சுன்னா கொரோனா இதை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. பட் விஜய் சாருக்குலாம் அடிச்சது லக்கு ஜாக்பாட்ன்ற மாதிரி இப்போ கொரோனாவும் இல்ல, ஒரு ஆணியும் இல்ல, நீங்க ஃப்ரீ பேர்டு தான் இப்போ. சோ ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்குலாம் உங்களுக்கு 6 months டைம்லாம் தேவைப்படாது. எல்லா ஐஏஎஸும் நீங்க தான் வச்சுக்கிறீங்க, எல்லா ஐபிஎஸும் நீங்க தான் வச்சுக்கிறீங்க, எல்லா போலீஸும் நீங்க தான் வச்சுக்கிறீங்க, எல்லா துப்பாக்கியும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ பாதுகாக்கிறதுல பிரச்சனை கிடையாது. சோ இந்த மாதிரி நாங்களே உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்து சரி ஓகே ரன் பண்ணிட்டோம் தான் விட்டு வச்சுக்கிறோம். பட் இந்த மாதிரி லூசு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஜால்ரா கட்டுறோன்ட்டு எதனா தட்டினா அதை எங்களால ஏத்துக்க முடியாது. அப்புறமா நாங்களும் பேசிதான் ஆகும்.